பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எல்லாமே அனுபவம் தாங்க. செத்த பிணத்துக்கு அருகே இனி சாக போகும் பிணங்கள் அழுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான் இல்லைங்களா? ஒரு இறப்பு வீட்டில் தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்த அப்படி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதுவும் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியாப்பட்ட அழுகை அழுதுகிட்ருப்பாங்க. அதைத்தான் ஒரு அருமையான ஒரு தத்துவ ஞானி சொல்லிட்டு போனார். செத்த பிணத்தை அருகே இனி சாக போகும் பிணங்கள் அழுகிறது. ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இறந்துட்டார். அவங்க குடும்பங்கள் எல்லாமே அழுகிறாங்க. மகன், மகள், அண்ணா, தம்பிங்க எல்லாமே. ஒரு சாது அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஊரில் என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்ட்டு வந்து பார்க்குறாரு. இறப்பு வீடுங்கய்யா அப்படின்னு அந்த சாதுக்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் உள்ளார வந்து பார்க்குறார். அந்த பிணத்தை சுற்றி அவனுங்க மகன்க அழுதுட்டுருக்குறாங்க. இவர் கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறார். உணர்ச்சியற்றவர்கள் தானே சாதுக்கள், எப்பயுமே உணர்ச்சிக்கு அடிமையாக மாட்டாங்க. ஒரு மகன்கார அந்த சாதுவை பார்த்து, ஐயா எங்கள் அப்பாங்கய்யா அப்படின்னு ரொம்ப பீறிட்டு தான் துக்கத்தை வெளிப்படுத்துகிறான். அவர் கேட்குறார், யார்ப்பா இது? ஐயா மீண்டும் சொல்கிறான், இது எங்கள் அப்பாங்கய்யா. அவர் அப்படியே ஒரு சிரிச்சுக்கிட்டே, அவருடைய சிரிப்பு அங்கே ஏற்ற இடமே கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் கடந்தவர் தானே அந்த சாது. மீண்டும் கேட்குறார், இது யாருப்பா? ஐயா இது எங்கள் அப்பாங்கன்னு. அப்புறம் அப்படியே அந்த வீட்டை சுற்றி பார்க்குறார். அந்த பழங்காலத்தில் இந்த கருப்பு வெள்ளை புகைப்படம் எல்லாமே இருக்குது. அதில் நிறைய வயதில் புகைப்படம் இருக்குது. இவர் கேட்குறாரு, ஒரு 4 வயசு குழந்தை புகைப்படம், இது யாருன்னு கேட்குற அந்த சாது. அந்த அழுதுகிட்டு அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா 4 வயசில் எடுத்த புகைப்படங்கய்யா. அப்படியா? இந்த ஒரு 10 வயசில் ஒரு புகைப்படம் ஒரு சிறுவன் இருக்கிறானே, அது எங்கள் அப்பாங்க, 4வது 5வது படிக்கும்போது எடுத்ததுங்க. அப்புறம் ஒரு 20 வயது இளைஞன் இருக்கான், இந்த புகைப்படம் யாருது? ஐயா இது எங்கள் அப்பா நல்ல இளைஞனாக இருக்கும்போது. அடுத்த திருமண புகைப்படம், அப்புறம் ஒரு 40 வயது புகைப்படம், அப்புறம் ஒரு 60 வயது முதியவருடைய புகைப்படம், எல்லாமே எங்கள் அப்பா தாங்க அப்படின்னொன்னே அந்த சாது அவனுக்கு சமாதானம் சொல்கிற. தம்பி, இந்த 4லேருந்து 5 வயசு பையன் இறந்து தான் இந்த 10 வயசு பையனாக மாறுறார். இந்த 10 வயது சிறுவன் இறந்து தான் இந்த 20, 22 வயசு இளைஞனாக மாறுறார். இந்த 22 வயசு இளைஞன் இறந்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய திருமண வயது வருது. அந்த திருமண வயது இறந்ததுக்கு அப்புறம்தான் நடுவயது ஒரு 40. இந்த நடுவயது உருவமும் இறந்ததுக்கு அப்புறம்தான் 60 வயது. அந்த 60 வயது இறந்தது தான் இந்த இப்போ இருக்கிற அவங்க அப்பாவுடைய கடைசி நிலை. ஆக மனித வாழ்க்கையே ஒவ்வொரு பருவமும் இறந்து 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 தான் இன்னொரு பருவத்துக்கு நம்ம போயிட்டுருக்கிறோம். இதை சாதாரணமாக கடந்து போங்க அப்படின்ற சமரசமற்ற வாழ்க்கையை சாதாரண ஒரு புகைப்படத்தை வச்சு சொல்லிட்டார். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.